Hello students, இப்போ நம்ம exercise 10.4 க்கு வந்துட்டோம். The first sum, show that each of the following expression is a solution of the corresponding given differential equation. Question மேல இருக்கு, substitutions இங்க இருக்கு. This is second problem. Okay, இதை முடிச்சிட்டு நம்ம அங்கே போலாம். Now look at the first one, show that each of the following expression is a solution of the corresponding given differential equation. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா y is equal to 2x square அப்படிங்கிறது இது ஒரு curve. இந்த இடத்துல வந்து 2 அப்படியே நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பர்டிகுலரி ஒரே ஒரு கர்வ் தான், பார்த்தாலே தெரியுது இது ஒரு பேரபோலா. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லணும். ஸோ இதில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கிடைக்கும், ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது வந்து இந்த ஈக்குவேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, xy டேஷ். ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நவ் கன்சிடர் x இன்டூ ஒய் டேஷ். ஸோ x இன்டூ ஒய் டேஷ்னால் என்ன, இந்த ஒய் டேஷை எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் x இன்டூ 4x and that is equal to 4x square and this can be written as 2 into 2x square அப்படின்னு எழுதலாம். அந்த 2x square தான் என்ன, y. So that is equal to 2y. So from this இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, therefore xy dash is equal to 2y. Differential equation வந்துருச்சு. Therefore y is equal to 2x square is a solution for, இது ஒரு solution for xy dash that is equal to 2y. Finished. So ஒரு sum முடிச்சாச்சு. So now come to the next sum. Already இந்த ப்ராப்ளம் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம், திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் a and b are two arbitrary constants. a and b are arbitrary constants. So we have to differentiate two times. So differentiate with respect to x. இது என்ன ஆகும், y dash is equal to a into e power x plus b into e power minus x into minus x differentiate பண்ணிங்கன்னா -1. So a into e power x minus b into e power minus x. So this is your y dash. Again we are differentiating. Again differentiating with respect to x. We get y double dash is equal to a into e power x minus இது b into e power minus x into -1. e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே போடணும், பவரில் என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில். அதே மாதிரி e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே வரும். அப்புறம் அந்த பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ a into e power x plus b into e power minus x. இது யாருன்னு கேட்டால் இதுதான் நம்மளோட y. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். therefore y double dash is equal to y, that implies y double dash minus y is equal to 0. ஓகே, அதுதான் வந்து சம்மில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, புரியுதா? therefore we can tell, therefore y is equal to a into e power x plus b into e power minus x is a solution of y double dash minus y is equal to 0. இதில் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னால we are getting differential equation of order 2. இங்கே வந்து 2ங்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் ஆட்டோமேட்டிக்லி we are getting a solution. Now this is a solution for இந்த differential equation. இந்த differential equationோட ஆர்டர் வந்து 1. ஓகே, so now you come to the second sum. Find the value of m so that the function y is equal to e power mx is a solution for the differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செஞ்ச ப்ராப்ளம் அதே மாதிரியா இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து இதுக்கு சொல்யூஷனாக இருக்கணும்னா எம்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு என்ன அர்த்தம், திஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இ போர் எம்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட் இஸ் டிஃப்ரென்ஷியேட். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன வரும், ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் அப்படியே போட்டுட்டு எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம்னு வரும். ஓகேயா, இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பட் y dash plus 2y
is equal to 0. So this implies m into the e power mx plus 2y is equal to 0. That is m into e power mx plus 2y. The y na yaru e power mx. That is equal to 0. Friendly இங்கே காமன் அப்படின்னா e power mx காமன் எடுத்துட்டா into m plus 2 is equal to 0 அப்படின்னு வருது. e power mx cannot be 0. என்னைக்குமே e power mx வந்து 0வா இருக்கவே இருக்காது. அதாவது அது மேலே மைனஸ் இன்ஃபினிட்டி பவர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் தான் அது 0 ஆகும். இன்னொன்று e power mx வந்து என்றைக்குமே பாசிட்டிவ். கரெக்டாக இட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். e power mx இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ நிச்சயமாக இதில் இது வந்து 0வாக இருக்காது. m plus 2 தான் 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் m is equal to minus 2. Now you come to the second part. Second part என்ன சொல்லியிருக்காங்க? y double dash minus 5y dash plus 6 is equal to 0. They have given that y is equal to e power mx is a solution. So that should satisfy this equation. அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y dash இருக்குது, y double dash இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? y dashும் கண்டுபிடிக்கணும், y double dashும் கண்டுபிடிக்கணும். ஸோ y dash என்ன வரும்னா e power mx அப்படியே வச்சுட்டு into m. ஸோ y double dash வேணும்னா அதே e power mx அப்படியே இருக்குது. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ திரும்ப mxலேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அதுவும் m. ஸோ யூ ஆர் கெட்டிங் e power mx into m ஸ்கொயர். ஸோ இப்போ கட்டாயமாக இப்போது இந்த y dash and y double dash நிச்சயமாக இந்த ஈக்குவேஷனை அதை என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கன்சிடர் y double dash minus 5y dash plus 6. இதை நம்ம 0 காட்டிட்டா இது வந்து 0 காட்டுற ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து சொல்யூஷனை கொடுத்துட்டு m வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது நம்ம இங்கே எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோமா? இது வந்து சொல்யூஷன்னு காட்டலை. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே சொல்யூஷன் வச்சுக்கிட்டு எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ y double dash minus 5y dash plus 6. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 0னே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் y double dash அப்படின்னா that is m square into e power mx minus 5 into y dash பதிலாக m into e power mx plus 6 is equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன காமன் அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு என்ன வேணும்னா எம்மோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ we require 6 or 6y. ஓ here y will come. then y will come. y வரும்பா கட்டாயமா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? yக்கு பதிலாக we can substitute e power mx is equal to 0. ஸோ இதில் நீங்கள் e power mx வெளியே எடுத்துட்டிங்கன்னா m square minus 5m plus 6 is equal to 0னு வருது. ஆனால் e power mx வந்து not equal to 0. therefore m square minus 5m plus 6 is equal to 0. இதில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sum is equal to minus 5, product is equal to 6. we can find two numbers, அதாவது minus 2 and minus 3. ஸோ சயின்ஸை மாற்றினோம்னா the answers are 2 and 3. ஸோ ரெண்டு ஆன்சர் வருது. ஸோ இது வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற சம்ஸ். இது சொல்யூஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? m வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இது y equal to e power mxங்கிறது இதுக்கு சொல்யூஷனாக இருக்கணும்னா எம்முக்கு என்ன வேல்யூ, அதே மாதிரி இது ஒரு சொல்யூஷனாக இருக்கணும்னா எம்முக்கு என்ன வேல்யூ, இதனுடைய அதனால இதை நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 0 போட்டு தான் நம்ம செய்யணும். புரியுதா? ஓகே, பாய்.